அனைவருக்கும் வணக்கம். முந்தைய ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் இந்த முக்கிய வேளாண் புரட்சிகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் டீகோட் பண்ணிடுவோமா? அதை பேஸ் பண்ணி 2025 என்னென்னலாம் நம்ம இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வாங்க போவோம். முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் எந்த புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வெண்மை புரட்சி தான். சரிங்களா? இப்போ அடுத்து 2025 என்னென்ன கொஷின் இந்த டாப்பிக்கில் வரும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம இருக்கிற எல்லாத்தையும் இதில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். வெண்மை புரட்சி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்திருப்பானா 1970. தந்தைன்னு பார்த்தா வர்கீஸ் குரியன். என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா பால் உற்பத்தி பேஸ் பண்ணி இருந்திருக்கும். அடுத்தது பசுமை புரட்சி. பசுமை புரட்சினாவே நம்ம ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு பர்சன் நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா MS சுவாமிநாதன். அவரும் ப்ளஸ் G சுப்பிரமணியம், இவங்க 2 பேர் தான் நம்ம இங்கே இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உலக பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக். இன்னொன்று டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு நமக்கு நினச்சாங்கன்னா பசுமை புரட்சி என்ற வார்த்தையை கூறியவர் நம்ம கேட்கலாம், வில்லியம் காண்டி அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். சரிங்களா? அடுத்தது இரண்டாவது பசுமை புரட்சி எந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 2006 2007 காலகட்டம். அதிக வேளாண் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இரண்டாவது பசுமை புரட்சி. அடுத்தது நீல புரட்சி 1973 2002. இதோடைய தந்தை பார்த்தீங்கன்னா அருண் கிருஷ்ணன் அப்படின்றவர் தான். நெக்ஸ்ட் எந்தெந்த பொருட்கள் மீது நடந்திருக்கோம்னா மீன், கடல் பொருட்கள் இது மீது நடந்தது தான் இந்த நீல புரட்சி. அடுத்தது மஞ்சள் புரட்சி. இதோடைய தந்தை அப்படின்னு பார்க்கும்போது சாம் பிட்ரோடோ. என்னென்ன பொருளாக இதில் அடங்கும்னு பார்த்தோன்னா எண்ணெய் வித்துக்கள், கடுகு, சூரியகாந்தி மலர் இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். அடுத்தது பழுப்பு புரட்சி. இதோடைய தந்தை அப்படின்னு பார்க்கும்போது ஹர்லால் சௌத்ரி. என்னென்ன பொருட்கள் அப்படின்னா மரபுசாரா உற்பத்தி, நெக்ஸ்ட் தோல் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இது உள்ள அடங்கும். அடுத்தது தங்க நூல் இலை புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது 1990 வேளாண் பொருட்கள் என்ன பொருள் பார்க்கும்போது சணல் உற்பத்தியை பேஸ் பண்ணி நடந்திருக்கும். அடுத்தது பொன் புரட்சின்னு பார்க்கும்போது நிர்பக் அப்படின்றவர் தான் தந்தையாக இருந்திருப்பார். எந்த ஒரு வேளாண் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது தோட்டக்கலை பயிர், பழங்கள், அப்புறம் தேன் இது எல்லாமே பேஸ் பண்ணி நடந்தது தான் பொன் புரட்சி. சாம்பல் புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது உரங்கள் உற்பத்தியை பேஸ் பண்ணி நடந்திருக்கும். 1960 1970 வரையும் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இளஞ்சிவப்பு புரட்சின்னு வாங்க. தந்தை துர்கேஷ் பட்டேல். வேளாண்மைன்னு பார்த்தா என்னென்ன பொருள்லாம் வெங்காயம், மருந்து பொருட்கள், அப்புறம் இறால் உற்பத்தி இதை பேஸ் பண்ணி இளஞ்சிவப்பு நடந்திருக்கும். வெள்ளி புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய தந்தை இந்திரா காந்தி அம்மையார். என்னென்ன பொருட்கள் அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா முட்டை, கோழி. அடுத்தது வெள்ளி இழை புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது 2002 நடந்திருக்கும். பருத்தியை பேஸ் பண்ணி நடந்திருக்கும். அடுத்தது வட்ட புரட்சி 1965 2005 வரை நடந்திருக்கும். உருளைக்கிழங்குக்காக நடந்தது தான் இந்த வட்ட புரட்சி. நெக்ஸ்ட்டு கருமை புரட்சி. இதோடைய பார்த்தீங்கன்னா கருமையானவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இதை மறக்க மாட்டோம், பெட்ரோலிய பொருட்கள். ஓகேங்களா? அடுத்தது புரோட்டீன் புரட்சி அப்படின்னோட இதோடைய தந்தை பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான். எந்த பொருளை பேஸ் பண்ணினா விவசாய உற்பத்தியை பேஸ் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க 2014 2020 காலகட்டத்தில். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.